வெல்கம் டு A2K சமையல். நம்ம கிச்சனில் நவராத்திரி ஸ்பெஷல் பருப்பு போலி தான் செய்ய போகிறோம். நிறைய பேர் போலி செய்கிறது கஷ்டமானதுன்னு செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஸ்வீட் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போமா? பாத்திரத்தில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்த கடலைப்பருப்பை 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக போடலாம். குக் பண்ணுறதுக்கு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணீர் விட்டால் போதுமானது. இது கூட 2 பிஞ்ச் காடமா பவுடர், ஏலக்காய் பொடி, 2 பிஞ்ச் மஞ்சத்தூள். பருப்பில் ஏலக்காய் பொடி சேர்க்கறதுனால பருப்பு நல்லா மணமாக இருக்கும். மஞ்சத்தூள் சேர்க்கறது நல்லா கலர் கொடுக்கும். எல்லோயிஷ் கலர் நல்லா அழகாக கொடுக்கும். குக்கரை மூடிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் விடுங்க. 5 விசில்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். முக்கியமான விஷயம், இது மீடியம் ஹீட்லேயே வேக விடுங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரம் தண்ணி சுண்டிடும், பருப்பு வேகாது. அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு 4 to 5 விசில்ஸ் விட்டிங்கன்னா வெந்திருக்கும். வெந்த பருப்பை மசிச்சுட்டு தனியாக பவுலில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் கீ, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர், 3/4 கப் ஜாகரி எல்லாத்தையும் கொதிக்க விடுங்க. இதுக்கு பாகுபதம்னா வர தேவையில்லை. மசித்த பருப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு ஒரு 2 to 3 சிட்டிகை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்காகணும். நல்லா ஒரு 2 or 3 மினிட்ஸுக்கு நல்லா கலந்து விட்டுனே இருந்திங்கன்னா நல்லா திக்காயிடும். திக்காயிட்டோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துட்டேன். மோஸ்ட்லி மைதா மாவில் தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேனுக்காக கோதுமை மாவில் செய்கிறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சுகர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் நல்லா அழகாக எல்லோ கலர் கொடுக்கும். நம்ம மாவில் நல்லா ஒரு எல்லோ கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவுக்கு போதுமான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் 2 கப்பு மாவுக்கு எனக்கு 1 கப்பு வாட்டர் தேவைப்பட்டது. எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இதோட பதம் நம்ம சப்பாத்திக்கு பிசையறதோட சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு ஆட் பண்ணுறதோட இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுங்கள். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். மாவு அடித்து பிசையனா வேண்டாம். அப்படியே சுற்றி தண்ணி விட்டு அப்படியே சுற்றி அப்படியே கலந்து நல்லா பால் மாதிரி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டுனா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே தடவி விட்டுட்டு மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்கு நல்லா தடவி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் ஊறின பிறகு சின்ன பால் சைஸ் அளவு மாவு எடுத்துகிட்டு அது உள்ள பூர்ணத்தை வச்சுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம். கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக கடையில் வைக்கிற மாதிரி வரும். மோஸ்ட்லி கையில் தட்டி தான் சுடுவாங்க. ஆனால் நம்ம ரோலிங் பின் யூஸ் பண்ணியும் சுடலாம். ரோலிங் பின் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்லா தின்னாகவும் நம்ம தேய்க்க முடியும். நம்மளால் தின்னாக தேய்க்க முடியும். அதே கையில் தட்டினோன்னா நம்ம கொஞ்சம் திக்காக தான் விழும். ஆனால் தின்னாக வேணும்னா ரோலிங் பின் தான் பெஸ்ட்டு. இதை போட்டு சுட்டு எடுக்கணும். சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடையில் விற்கிற மாதிரி அதே சாஃப்ட்டு அதே டேஸ்ட்டோடு உங்களுக்கும் வரும். எல்லாருக்கும் பிடிச்ச இந்த பருப்பு பொலியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு சின்ன மெசேஜ் தட்டி விடுங்க ப்ளீஸ்.